புதிய ஏற்பாட்டிலே நீங்க விவரமான சத்தியங்களை பவுல் எழுதும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் திடீர்னு எழுதுவாரு, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்க. இது தமிழ்ல இப்படி வந்துருச்சு. ஆனா இத பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல போடணும்னா என்ன பண்ணணும், ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு தேவன் பரிசுத்தர் 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 அவருடைய மகிமையினால் பூமி அனைத்தும் நிறைந்திருக்கிறது அப்படி இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். கடைசியில கூப்பிட்டு சொன்னாலும் வருது இல்ல, இது பாசிவ் வாய்ஸ் வந்துச்சுன்னா எப்படி போகணும். இதை வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம், எப்படி நம்மளுக்கு சொல்லுவாங்க, எப்படி புரிஞ்சுக்குவோம்னா, தூதர்கள் கடவுளை பார்த்து என்ன சொன்னாங்க, பரிசுத்தர் 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 அப்படின்னு சொன்னதாக நாம் புரிந்து கொள்வோம். அல்லது பெரும்பாலும் அப்படி ஒரு உத்தேசத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனா கடவுளை பார்த்து அவர்கள் பரிசுத்தன்னு சொல்ல, தேவனை பார்க்கும் பொழுது தங்களுக்குள்ளே ஒரு அறிவை பெறுகிறார்கள், தங்களுக்குள்ளே ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள், தங்களுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு வந்த பிற்பாடு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்றாங்க. இப்ப ஆராதனைங்கிறது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவர்கள் தேவனை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு அனுபவம் வந்தது இல்ல, அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனையின் வெளிப்பாடு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தருங்கிறது. ரைட்டா? கவனிங்க, நம்ம 2 பேரும் ஒரு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப இனிப்பு பரிமாணப்படுது. இன்னைக்கு வந்துருக்கவங்க புரியணும், அதனாலதான் மற்றவங்க நீங்க தொய்வாக நினைக்க வேண்டாம். 2 பேருக்குமே இனிப்பு பரிமாணப்படுது. பக்கத்துல உள்ளவனும் இனிப்பு எடுத்து வாயில வைக்கிறாரு, நானும் இனிப்பு எடுத்து என்ன பண்றேன், வாயில வைக்கிறேன். எங்களுக்குள்ள என்ன அனுபவத்தை பெறுகிறோம், ஒரு இனிமையான அனுபவத்தை பெறுகிறோம். இப்ப எங்க முகத்தை பார்த்துக்கிறோம், நாங்க 2 பேரும் பார்த்து என் புருவத்தை உயர்த்தி என்ன பண்றேன், தலையாட்டி நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறேன். அவரும் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப எக்ஸ்பிரஷன் என்ன, என் புருவத்தை உயர்த்தி நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்றோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு அனுபவம் உண்டதுல, அதுதான் ஆராதனை. சொல்றது புரியுதா? இப்ப கவனிங்க, இந்த அனுபவம் ஏற்படாமலேயே எக்ஸ்பிரஷன் ஆஃப் வர்ஷிப், அதாவது ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர் புகலிடமானவர், ஆண்டவரே நீ இரட்சகர் மீட்பர், இப்படிலாம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? கேட்டு 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 ஒரு பயிற்சினால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதனாலதான் ஆராதிக்க கூடிய தூண்டலை ஒருவர் நமக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, தர வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ஆராதனை கிடையாது. ஆனா ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, அதை நம்ம பத்தி பேச வேணா, அது பல காரியங்கள் என்ன பண்ணிருக்கோம், நம்ம இது குறித்து விவாதிச்சிருக்கோம். கவனிங்க, அப்ப எது ஆராதனை எதுவும் நல்லா புரிஞ்சிருச்சு இல்ல. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கடவுளை பார்த்து அவங்க சொல்லல, ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டாங்க. அது எக்ஸ்பிரஷன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இயேசு நல்லவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா எதை வைத்து அந்த முடிவுக்கு வந்தேன், எந்த அடிப்படையிலே அந்த முடிவுக்கு வந்தேன், அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி சத்தமிடுங்கள்னு சொல்லல, கர்த்தர் நல்லவர் முதல் என்ன பண்ணுங்க, நீங்க ருசிச்சு பாருங்க. ருசிச்சு பார்த்து அந்த அனுபவத்திலிருந்து சொல்லுங்கள். ஆராதனை என்பது அவர் என்னவாக இருக்கிறார், 2வது அவர் எனக்கு என்னவாக இருக்கிறார். உலகம் அனைத்திற்கும் தேவன் என்னவாக இருக்கிறாரோ அதுவாகத்தான் இருக்கிறார். உலகம் முழுவதற்கும் அவர் சிருஷ்டிகர். உலகம் முழுவதற்கும் யாரு தான் சிருஷ்டிகர், கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு கூட இயேசு கிறிஸ்து தான் யாரு, சிருஷ்டிகர். ஆனால் ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அது எனக்கு புரியுது, அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை உடைய பிள்ளையாய் மாற்றும், மோடு நான் உறவு கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவர்களுக்கு அவர் இரட்சகர். கடவுள் என்னவாக இருக்கிறாரோ அதை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் அவர் ஆராதிக்க முடியாது. அது ஜெனரல் நாலேஜ். நல்ல போதகரே அப்படின்னா அவர் நல்ல போதகர் இல்லையா, நல்ல போதகர் தான்.
ஆனா ஏன் அப்படி நீ நான் நல்ல போதகன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் அங்க கேள்வி. அடுத்த கேள்வி, என்ன நல்ல போதகன்னு எப்படி சொல்ற? ஏன்னா அவர் சொல்லதை கேட்க மாட்டேங்கிறான். அவர் என்ன போதிக்கிறாருங்கிறது பத்தி இவனுக்கு என்ன கிடையாது, கவலை இல்லை. ஆனா சொல்றது என்ன? நல்ல போதகரை. கடவுள் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டார். நம்முடைய சத்தத்திலேயோ நம்மளுடைய அபிப்பிராயத்தை பத்தி அவருக்கு எந்த, நம்மளுடைய ஒப்பீனியன், அவரை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு சத்தம் போடுறோம், எவ்வளவு அதாவது நம்முடைய உடலின் மொழி அல்லது உடலின் அந்த கோணம், இதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ரைட். ஏன் தெரியுமா ஆண்டவர் சிலுவைக்கு போனாரு? பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவத்தை அவர் லைட்டா எடுத்துக்க முடியாது. ஆகையினாலே அவர் பரிசுத்தர். பாவத்தை கண்டிப்பா நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். ஆகையினால் அவர் பரிசுத்தர். ஏன் உயிரோடு எழுந்தார்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எங்க ஆண்டவரை பத்தி, ஆண்டவருடைய செய்கையை எல்லாம் விவரித்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை நிறுத்தலாம் அப்படின்னா அவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர். ஏன் பூமிக்கு வந்தார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். பாவத்தை டீல் பண்ணி ஆகணும். ஏன் மனிதர்களுக்கு காணப்பட்டார்? அவர் பரிசுத்தர். ஏன் தண்டனை ஏற்றுக்கொண்டார்? பாவத்தை டீல் பண்ணி ஆகணும். அவர் பரிசுத்தர். அவர் யாரு? பரிசுத்தர். பாவத்தை டீல் பண்ணினாலதான், பாவத்தை அது ஒளிச்சு கட்டினாலதான் அவர் பரிசுத்தர். அதே பரிசுத்தத்தை நான் பெற்று அனுபவித்தேன் என்று சொன்னால், என்னுடைய செய்கையின் மூலமாக நான் சம்பாதித்து அனுபவிப்பது அல்ல பரிசுத்தம். தேவன் என்ன செய்தாரோ, தேவன் எதை முடித்தாரோ சிலுவையிலே, அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நான் அனுபவிக்கிறது தான் பரிசுத்தம். அதை அனுபவிச்சு சொல்லணும், சேனைகளின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர். அந்த அனுபவத்தில் இருந்து என் வாழ்க்கையின் முன்னுரிமைகள் மாறும். சேனைகளின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர். கவனிங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லாட்டியும் அவர் பரிசுத்தர். இப்ப மாம்சமும் இரத்தமும், ஐம்புலன்களின் அறிவு, பார்க்கிறது, கேட்கிறது, உணர்றது, அப்படியே முடியெல்லாம் நெட்டுக்குச்சு பிரதர் அப்படிம்பாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக போக போல சில வசனங்களை காண்பிக்கிறேன். இப்போ அதான ஜனங்க விரும்புகிறாங்க அப்படின்னா, எந்த ஜனங்க விரும்புகிறாங்கிறத அடுத்த கேள்வி. இந்த புத்தகத்தை எழுதினவர் யோவான் சொல்லிடுவாரு. இந்த எழுதுறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது சொல்லிடுவாரு, ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார் கர்த்தருடைய நாளில். இப்போ அந்த செய்தியிலேருந்து விலகி போய் ஒன்று சொல்கிறேன். கர்த்தருடைய நாளில் 7 நாள் இருக்கு. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ரைட். சப்ஜெக்ட் இப்போ அது கிடையாது. அப்போ இவர் முழுசா எதில் நிரப்பியிருக்காரு? ஆவியில நிரம்பியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளும் புறமுமா இவரை நிரப்பியிருக்கார். நிரப்பப்பட்ட அவர் ஏன்னா பெரிய தரிசனத்தை என்ன பண்றாரு? பார்க்கிறார். தரிசனங்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு போய் வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு 5 புலன்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும். கண்டேன், கேட்டேன் அப்படின்னு. அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஆவிக்குரிய சரீரத்துக்கும் என்ன இருக்கு? புலன்கள் உண்டு. சாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். வெளிப்படுத்தின 22ல் 8, 9 வாசிங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் என்ன பண்ண? விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தில் வசனங்களை கைக்கொள்ளுவதோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை கவனிங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் ஆவியில தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரியுமா தெரியாதா? ஸ்டார்டிங்ல நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம். உங்களோட வெளிப்பாடு பேர் என்ன? ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா இன்னைக்கு சபை எப்படி மாற்றி வச்சிட்டாங்க? அதை ரெவலேஷன் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். வெளிப்படுத்தினதை எடுத்து வச்சு எதை பத்தி போதிக்கிறாங்க? அந்த இயேசுவை பத்தி போதித்து ஆராய்வதற்கு அந்த புத்தகத்தை பயன்படுத்துறாங்க. ரெவலேஷன் ஆஃப்
ஜீசஸ் கிரைஸ்ட். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். ஆவியில தான் இருக்கிறாரு. இவரு ஆவியில தான் இருக்கிறாரு. தூதனை பார்க்கும் பொழுது அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாரோ, கேட்டுக்கிட்டு இருந்தாரோ, மெய்மறந்து இப்ப என்ன பண்றாரு, அவன் காலில் பொத்துன்னு விழுந்துட்டாரு. அவன் பாருங்க எவ்வளவு நிதானமா தூதன் சொல்றான் பாருங்க. உன்னோடும் சபையோடும் சகோதரர்களோடும் ஊழியக்காரனோடும் எல்லாம் ஒரு கேட்டகரி தான். தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரன், சபை எல்லாம் இவர்களோடு நானும் யாரு, ஒரு ஊழியக்காரன். நீ மாம்சத்தில் அதை செஞ்சாரா, ஆவியில செஞ்சாரா? ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தோம். தான் எதை பார்த்தானோ எதை கேட்டானோ அப்படி செயல்பட்டதுனால மடத்தனமா என்ன பண்ணான்? நான் சொல்ல புரியுதா? இந்த புத்தகத்தை எழுதின யோவான் சொல்றாரு, அதை பதிவு பண்றாரு. நான் போய் மடத்தனமா அவன் காலில் என்ன பார்க்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதன் அடிப்படையிலே நீங்கள் கடவுளை வணங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாத்தையும் வணங்குவீங்க. அப்பா அப்படி இருந்துச்சுப்பா, பிரகாசமா அப்படி அப்படி இருந்துச்சா, சொல்லவே முடியல. அப்படி ஒரு அனுபவம் இவருக்கு ஏற்பட்டனால யார் காலிலேயே விழுந்துட்டாரு? தூதர் காலிலேயே விழுந்துட்டார். இது ஒரு முறை நடந்துச்சா? கிடையாது. 19:10 வாசிங்க. அப்பொழுது மறுபடியும் அந்த தூதனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் என்ன பண்ண? விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியாய் இருக்கிறது. மறுபடியும் ரெண்டாவது தடவை பண்றாரு. 22லயும் பண்றாரு, 19லயும் பண்றாரு. செய்யாதபடிக்கு பார். வசனம் சொல்லுது, பார்த்தனாலும் கேட்டனாலும் தான் விழுந்துட்டான். பயங்கர பிரகாசம், அந்த சத்தத்தை கேட்கலாம், தெய்வீகமா இருக்கு. ஐயோ இவரு தான் கடவுள் போல விழுந்துட்டான். யாரே அப்படி விழுந்தது? அதனால அப்படி செய்யாதபடிக்கு பார். அப்படின்னா நீ என்ன பார்க்குறியோ என்ன கேட்குறியோ அப்படி வணங்காதப்பா. பாருங்கிறது என்னது? உன்னுடைய வசனத்தின் அடிப்படை உன் ஆன்மீக அறிவுல இருந்து என்ன பண்ணு தெரிஞ்சுக்க. ரைட்? அப்ப மாம்சத்தின்படி நீங்க என்ன பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன கேட்குறீங்க, அதன் அடிப்படையில நீங்க ஆராதிச்சீங்கன்னா நீங்க யார் காலையாவது விழுந்துருவீங்க. தூதன் ரொம்ப நல்லவன், அதனால எந்திரிச்சு எப்பா எந்திரிப்பா இப்படி செய்யாதபடிக்கு பாருங்க. கீழே யாரு காலையாவது விழுந்துருந்தாங்கன்னா பூமியில எவனும் அப்படி சொல்ல மாட்டான். நானும் உன்ன மாதிரி மனுஷன்தான்ப்பா அப்படி சொல்ல மாட்டான். போகட்டும். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெளிப்பாட்டின் அறிவை பெற்றவர் கூட மாம்சத்திலே நடந்து கொண்டு வான்னு சொன்னால் கடவுளை என்ன பண்ண முடியாது, சரியா ஆராதிக்க முடியாது. இவர் கன்க்ளூஷன், இவர் ஒரு முடிவுக்கு வராரு. பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அப்படின்னா இங்குதான் கடவுள் இருக்கிறார். ஒரு 100 பேர் பக்கத்துல அப்படியே உரசிக்கிட்டே இருக்கும் பொழுது அலையிலையா சில பேருக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த சைடும் காலியா இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்காது, தூங்கிடுவாங்க. இங்க தூங்குற ஆட்கள் சில விறுவிறுப்பான இடங்கள்ல பிரிஸ்கா இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அங்க ஆவியின் அபிஷேகமா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. அப்கோர்ஸ் அது எனக்கு தெரியல, ஆனா அதை யோசிச்சு பார்க்க வேண்டியது கடமை நமக்கு இருக்கு. ரைட்? இப்போ தேவனை குறித்த இந்த வெளிப்பாட்டின் அறிவை பேசிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இந்த ரோம போர்ச்சேவகன் பெற்றுக்கொண்ட அறிவு. இந்த ரோம போர்ச்சேவகன் இந்த வெளிப்பாட்டின் அறிவு வசனத்தின் மூலமாக வருகிறது. நீங்கள் சத்தியத்தை மாற்றும் பொழுது தேவனை சரியா ஆராதிக்க முடியாது. சத்தியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க சரியா என்ன பண்ண முடியும், ஆராதிக்க முடியும். சத்தியத்துல நீங்க கோட்டை விட்டுக்கிட்டு நீங்க கத்துறது என்ன பண்ண முடியாது, சரியாக ஆராதிக்க முடியாது. ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கினவரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஏன் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறாங்க? சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க, மாற்றினாங்க. அப்ப சத்தியத்தை நம்ம மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். ஒரு மனிதன் சத்தியத்தை மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். தேவன் செய்யறது இல்ல. சத்தியத்தை ஒரு மனுஷன் மாத்தினான். ஏன் மாத்தினான்?
தனக்கு ஏற்றபடி பேசுறவனும் மாற்ற முடியும், கேட்கிறவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அல்லது வலிக்காத ஒரு இடத்துல போய் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சத்தியத்தை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இந்த இயேசு எனக்கு வேணாம், நான் எனக்கு ஒரு இயேசு வேணும் அப்படி என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அதனாலதான் வேறொரு இயேசுன்னு பைபிள்ல இருக்கு, வேறொரு இயேசு. கவனிங்க, சத்தியத்தை மாற்றினீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும், பொய்யாக மாறிடும். 99.9% சத்தியம் இருக்கு, 1% மாத்திரிச்சுனாலும் அது என்னதுதான், ஒரு குடம் பால் ஒரு துளி விஷம் வந்துருச்சுனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லுவோமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, எவ்வளவுதான் இருக்கு, ஒரு துளி தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, கிடையாது, அது பால் இல்லை, அது என்னது, விஷம். கவனிங்க, சத்தியத்தை மாற்றினீங்கன்னா அங்க தொழுகையும் மாறுகிறது. சத்தியத்தை மாற்றும் பொழுது நான் யாரை தொழுது கொள்ளுகிறேனோ அந்த நபரும் மாறுகிறார். அப்ப நீங்க உங்க ஆராதனை சரியா இருக்கணும்னா ஆராதனையின் மேல கவனம் செலுத்தணுமா, சத்தியத்தின் மேல கவனம் செலுத்தணுமா? கிளியர்? உங்க ஆராதனை சரியா இருக்கணுமா, நீங்க எங்க கவனம் செலுத்தணும், சத்தியத்தின் மேல. ஆராதனை நல்லா இருக்கணும்னா அப்படி ஆராதனையில கவனம் செலுத்தி ஆராதனை நீங்க என்ன பண்ண நல்லா இருக்க முடியாது. நீங்கள் சத்தியத்திலே கவனம் செலுத்தும் பொழுதுதான் ஆராதனை எப்படி இருக்கும், சரியா இருக்கும். சரியா? இன்னொன்னு வாசிங்க, ரோமர் 10 அதிகாரம் வாங்க, 14-15 வாசிங்க. அவர்னா ஆண்டவர். ரோமர் 10-14-15. அவரை விசுவாசியாதவர்கள், கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் அல்லது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? எப்படி அவரை, அதை எப்படிங்க முடியும்? சத்தியத்தின் அடிப்படையிலே இயேசு யார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளாமல் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? அதுதான் இங்க கேள்வி. வாசிங்க தொடர்ந்து. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? எப்படி அவரை பத்தி கேள்வியே படல, அவர் பிரசங்கத்தை பத்தி அக்கறையே இல்லை, எப்படி அவங்க விசுவாசிக்க முடியும், இல்ல விசுவாசியா இருக்க முடியும்? நான் போயிட்டு தூங்கி எரிஞ்சிட்டு வரேன், சர்ச்சைக்கு போயிட்டு தூங்கி எரிஞ்சிட்டு வரேன், வசனத்தை என்ன பண்ணல, கேட்கவே இல்லை, நான் விசுவாசியா? நான் சர்ச்சைக்கு என்ன பண்ணிட்டேன், போயிட்டு வந்துட்டேன், விசுவாசியா? இல்ல. மேல பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கவனிங்க, நம்ம எழுப்பி நிற்போம், பைபிள் எடுத்துங்க. இந்த நன்றி, அடுத்தது இந்த நன்றி சொல்ற விஷயம், அதை சொல்லி முடிச்சிடுறேன். நன்றிங்கிறோம்ல, அதை என்னன்னு சொல்லி முடிச்சிடுறேன். பைபிள் எடுத்துங்க. 10 குஷ்டரோகிகள், எத்தனை பேரு? அதுல 9 பேர் இஸ்ரவேலர்கள், 9 பேர் யாரு? அவங்க கையில பைபிள் இருக்கு. பைபிள் இருந்து நீங்க சந்தேகம் வரக்கூடாது. அவங்களுக்கு அதாவது வேத புஸ்தகத்தை வாசிக்க அவங்க என்ன பண்ண முடியும், கேள்விப்பட முடியும். ஜபாலயத்திற்கோ தேவாலயத்திற்கோ அவங்க போறாங்க, அவங்களுக்குன்னு ஆசாரியர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த புனித பூமின்னு சொல்ற இடத்துல இருக்கிறாங்க, எருசலேம் பக்கத்துல இருக்காங்க. இந்த 9 பேர் யாரு? இஸ்ரவேலர்கள். இந்த எருசலேமுடைய நிலப்பரப்புக்கு வெளியே இருக்கிறவர்கள் எல்லாருமே அந்நியர். வெளியே இருக்கிறவர்கள் எல்லாருமே யாருக்கு அந்நியர் அப்படின்னா தேவனுக்கே அந்நியர். 10ல் 9 பேர் யாரு? இஸ்ரவேலர்கள். ஒருத்தர் யாரு? அந்நியர். கதையை நான் சொல்லிடுறேன், அப்புறம் எதுல அந்த கவனம் செலுத்தணும்னு பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 10 குஷ்டரோகிகளுமே இயேசு கிறிஸ்துவிட்ட வராங்க. இந்த 10 பேரும் என்ன சொல்றாரு, தேவாலயத்திற்கு போய் ஆசாரியர்கள்ட்ட உங்களை என்ன பண்ணுங்க, காண்பீங்க அப்படின்னு. என்னன்னா, குஷ்டரோகம் சரியாயிருச்சு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஆசாரியன் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படி சொல்லும் பொழுது 10 பேருமே அதை நம்பினாங்க. ஆஹா, இவரால் என்ன பண்ண முடியும், சுகம் தர முடியும். அதனாலதான் அந்த 10 பேருமே அவரை விசுவாசித்து நம்பி ஆசாரியர்கள்ட்ட என்ன பண்றாங்க, தங்களை போய் காண்பிக்க போறாங்க. போகும் பொழுதே அவர்களுக்கு சுகமாயிடுச்சு. ஒருத்தர் கூட என்ன கேள்வி கேட்கல அப்படின்னா, சுகமே ஆகல, நாங்க போய் ஆசாரியன்கிட்ட எப்படி காமிக்கிறது, எங்களை உள்ளவே விட மாட்டாங்களே, சுகமானாதானே நாங்க ஆசாரியன் கிட்ட போக முடியும், அப்படி ஒருத்தரும் கேட்கல. நீங்க போய் ஆசாரியர்கிட்ட உங்களை காண்பிக்கும் பொழுது 10 பேருமே என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனாங்க, விசுவாசிச்சாங்க. 10 பேருமே என்ன பண்ணாங்க, விசுவாசிச்சாங்க. ஆகையினாலே சுகம் பெற்றார்கள். ஆசாரியன்ட்ட என்ன பண்றாங்க, காண்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் ரிட்டர்ன் வரான்.
இப்போ இந்த சிம்பிளா என்ன பண்றோம், எப்படி கேட்டிருக்கோம், ஒருத்தன் வந்து நன்றி சொன்னான், 9 பேர் சொல்லலை. அப்போ ஆண்டவர் வந்து நீங்க நன்றி சொல்லணும்னு என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். சண்டே கிளாஸ்ல கூட இப்படி சொல்லி வந்துடாதீங்க. நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னா உன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அப்படின்னு நடக்குது, நியூஸ்ல பாக்குறீங்க. இதுவும் நீ கர்த்தர் மேல அன்பா இல்லைன்னா உன் ஆண்டவர் நரகத்துல போட்டுருவாங்கிறது ஒண்ணு. எப்படிப்பட்ட கடவுளை பிரசங்கிக்கிறோம்? நீ கடவுள் மேல அன்பா இல்லைன்னா உன்னை தூக்கி எங்க போட்டுருவாரு, நரகத்துல போட்டுருவாருங்கிறதும், நீ என்ன லவ் பண்ணலன்னா உன் மேல ஆசிட் அடிச்சிருங்கிறதும் சரி. ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் கடவுளை. நான் புரிந்து கொண்ட தேவனை பிரசங்கிக்க கூடாது. வேதாகமம் சொல்லுகிற தேவனை என்ன பண்ணணும், இந்த வேத பகுதியை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, கடவுள் நன்றி என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறா. நீங்க என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட பைபிளை வாங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 12லேருந்தே நான் வாசிக்கிறேன், நீங்க பைபிள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் என்ன பண்ணாங்க, சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே இயேசுவை மகிமைப்படுத்தி, அங்க என்ன இருக்கு, இவரை தான் மகிமைப்படுத்தினான். ஆனா அதை எழுதும் போது எப்படி எழுதிட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்தி எழுதிட்டாரு. கீழே வாங்க. அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு என்ன பண்ணான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் என்னவா இருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறது. இப்ப தேவன் யார சொல்றாரு, யாருடைய பாத்திரம் விழுந்து ஸ்தோத்திரம் சொன்னான், யாருடைய பாத்திரம் விழுந்து ஸ்தோத்திரம் சொன்னான், உரத்த சத்தமிட்டு யாரை மகிமைப்படுத்தினான். இவர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கவனிங்க, எங்க தேவன்கிற பதம் நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. நான் சொல்றத ஒத்துக்கணும் இல்லை, யாரை குறிக்குது, அவன் வர்றான். என்னன்னா 9 பேர் நம்ம சுகமாகிட்டோம், 9 பேர் சுகமாகிட்டோம், ஆசாரியன்ட்ட நம்மளை காமிச்சிட்டோம். இப்போ ஆராதிக்க எங்கே போயிட்டாங்க, இவங்க ஸ்தோத்திர பலி செலுத்த எங்கே போயிட்டாங்க, தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவன் திரும்பி வரான். இவன் என்ன பண்ணுறான், திரும்பி வந்து கடவுள் அங்கே இல்லை, எங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாரு. போகும் பொழுது எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அது நான் சுகம் பெறுவேன் என்கிற விசுவாசம். இப்போ சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது விசுவாசம் வந்திருக்கு, அவர் தேவன் என்கிற விசுவாசம். எங்க போனான் அவன், இவர் பாதத்துல வந்து விழுறான். தேவனை மகிமைப்படுத்திட்டு இயேசுவின் இவர் காலில் விழுறான். எனக்கு அப்ப ஆராதிக்கிற அவனுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டவரா, அந்நியன் உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. அந்த 10 பேர் எங்க போயிட்டான், சுகம் பெற்றவங்க எத்தனை பேரு, அந்நியன் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன் கையில பைபிள் இல்லை, நீ போனீன்னா எங்க விட மாட்டான், உன்னை கோயிலுக்குள்ளேயே விடமாட்டான். அன்னையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு யார தேவன் சொல்லி தெரிஞ்சிருக்கு. யார் நிறைய பேர் இயேசு தன்னை தேவன் என்று சொன்னாரா, பைபிள் எடுத்து காட்டுமாங்க. அதனால நீங்க காட்டுறதுக்கு சரியான வேத பகுதி. தேவன் அவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பாதத்தில் விழுந்ததை அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் என்ன பண்ணாரு, ரைட் வர்ஷிப். சுகத்தை பெற்றுக்கொண்டான், அதுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அடுத்தது அவனுக்கு ஒரு ரெவலேஷன் வந்துச்சு. அவன் யாரு, சமாரியன், அந்நியன். யாரை யூதர்கள் தீட்டென்று நினைத்தார்களோ, யாரை யூதர்கள் மனுஷனே கிடையாது, இவன் ஊர் சைடே கூட போகக்கூடாது அப்படின்னு நினைச்சானா, அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க. அந்த ரெவலேஷன் வந்துருச்சு. இவர் யார், தேவன். இவர் யாரு, தேவன். நம்ம அதை கோர்ஸ் பண்ணுவோம்.